விநாயகப் பெருமானுடைய ஆயுதங்கள் இல்லைன்னா விநாயகப் பெருமானுடைய கையில் பிடிச்சிருக்கக்கூடிய கருவிகளை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம விநாயகப் பெருமானை பார்க்கும்போது 4 கரங்களில் அவர் சில ஆயுதங்களோடு இருக்கக்கூடிய அந்த படங்களை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் உண்மையாகவே விநாயகப் பெருமானுக்கு 29 ஆயுதங்கள் இருக்குது, இல்லைனா 29 கருவிகளை அவர் தாங்கி காட்சி கொடுப்பாரு. அது என்னெல்லாம் கருவிகள் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாசக்கயிறு. விநாயகப் பெருமான் பகைவர்கள் கையையும் கால்களையும் கட்டுறதுக்காக இந்த பாசக்கயிறுகளை பயன்படுத்துவார் அப்படிம்பாங்க. சில படங்கள்லையும் சிலைகள்லையும் நம்ம பார்க்கும்போது 2-3 கயிறுகள் சேர்த்து இந்த பாசக்கயிறானது அவர் பிடிச்சிருக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியும். சில கோயில்களில் நாகப்பாம்பையே தன்னுடைய பாசக்கயிறாக அவர் மாற்றி இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து அங்குசம். யானையை அடக்க பயன்படுறத அங்குசம் அப்படிம்பாங்க. இரும்பால் செய்யப்பட்ட இந்த அங்குசத்தை வச்சு யானை பாகன்களெல்லாம் யானையை மிரட்டி வைப்பாங்க. அதில் 2 வடிவங்கள் இருக்குது. விநாயகப் பெருமானுடைய சிறப்பான கருவிகளில் இந்த அங்குசமும் ஒன்று. அப்புறம் தந்தம். ஒடிந்த யானை கொம்பு, ஒடிந்த அவருடைய கொம்பையே ஒரு ஆயுதமாக விநாயகப் பெருமான் வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வேதாளம். வேதாளம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பூத வடிவமாக, எல்லாரும் பயப்படக்கூடிய வடிவமாக, தசையில்லாத உடம்போடு காட்சி கொடுக்கக்கூடிய அந்த பூத வடிவமான வேதாளத்தை ஏவி பகைவர்களை விழுங்க செய்யக்கூடியவர் வீரகணபதி. அடுத்து சக்தி. இது ஒரு வேல் மாதிரியான ஆயுதம். 6 கூர்மையான பகுதிகளை கொண்டிருக்கும். தகடு மாதிரியான வடிவத்தோடு இருக்கும். முருகனுக்கு இது சிறப்பான ஆயுதமாக இருக்கும்போது, விநாயகப் பெருமான் வீரகணபதியாக இருக்கும்போது இந்த ஆயுதத்தை பிடிச்சிருப்பாரு. இந்த சக்தி வேலானது பிடிச்சபடியே எரியக்கூடிய கருவி. இதை முருகப்பெருமானுடைய வேல் கூடவே சேர்ந்து நம்ம ஒப்பிட்டுக்கலாம். ஆனால் சூழ வடிவத்தில் இது காட்சி கொடுக்கக்கூடியது. அடுத்து வில், அம்பு. இது 2 ஆயுதங்கள் இருக்குது. வில்லிலிருந்து அம்பை பாய்ச்சி பகைவர்களை கொல்லக்கூடிய அந்த விஷயமானது நமக்கு தெரியும். அடுத்த ஆயுதம் சக்கரம். விஷ்ணுவினுடைய முக்கியமான ஆயுதமாக இருக்கக்கூடிய இந்த சக்கரமானது விநாயகப் பெருமானுக்கும் ஆயுதமாக விளங்குது. அப்புறம் கத்தியையும் விநாயகப் பெருமான் சில படங்களில் ஆயுதங்களாக வச்சிருப்பாரு. கேடயம் வச்சிருப்பாரு. சம்பட்டி. இந்த சம்பட்டியானது இரும்பாலான கனமான தலைப்பகுதியோடு இருக்கக்கூடிய அந்த சம்பட்டியானது எதிரிகளை அப்படியே அடித்து தாக்கி ஒழிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சம்மட்டியானது விநாயகப் பெருமானுடைய சில உருவங்கள் இருக்கும். கதையானது நமக்கு தெரியும், குண்டாந்தடி. எப்படி அனுமாரெல்லாம் கையில் கதை வச்சிருப்பாரோ அதே மாதிரியாக கதையையும் விநாயகப் பெருமான் ஆயுதமாக வச்சிருப்பாரா. நாகபாசம். இந்த நாகபாசம்னு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பாசக்கயிறு வகைகளில் ஒன்றாக இந்த நாகபாசமானது இருக்குது. அப்புறம் சூலம். 3 நுனிகளோடு இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு முக்கியமான ஆயுதமாக இருக்கக்கூடிய இந்த சூலத்தையும் சில தோற்றங்களில் விநாயகப் பெருமான் ஆயுதமாக வச்சிருக்காரு. குந்தாளி. இது பாறைகளை எல்லாம் உடைக்க பயன்படுத்தக்கூடிய கருவி. கூர்மையான நுனியோடு இருக்கக்கூடிய இரும்பால செய்யப்பட்ட கருவி. இதையும் அவர் ஆயுதமாக வச்சிருக்காரு. மழு. மரங்களை வெட்ட பயன்படுத்தக்கூடிய மழு. இந்த மழுவை தீப்பிழம்பு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. சிவபெருமானும் மழுவை தன்னுடைய ஆயுதமாக வச்சிருக்காரு. அதே மாதிரி விநாயகப் பெருமானும் தன்னுடைய ஆயுதத்தில் ஒன்றாக வச்சிருக்காரு. கொடி. வெற்றிக்கு அறிகுறியாக சொல்லக்கூடிய கொடியையும் தன்னுடைய ஒரு கருவியாக ஆயுதமாக விநாயகப் பெருமான் அவருடைய கையில் தாங்கியிருப்பார். தண்டமானது மரத்தால் செய்யப்பட்ட நீளமான கைத்தடி. அந்த தண்டத்தையும் தன்னுடைய ஆயுதமாக விநாயகப் பெருமான் பயன்படுத்துவார். அப்புறம் கமண்டலம். இந்த கமண்டலத்தை பற்றி நமக்கு தெரியும், இது ஆயுதமாக சொல்ல முடியாது. ஆனால் விநாயகப் பெருமான் கையில் தாங்கக்கூடிய ஒரு கருவியாக நம்ம பார்க்கலாம். முனிவர்கள், அந்தணர்கள் இவங்கெல்லாம் அவங்களுடைய நாட்களை காட்டில் கழிக்கும் போது கையில் கமண்டலம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரியே அக்ஷய மாலையையும் ஆயுதங்களும் இல்லாத சில திருவுருவங்களில் கமண்டலத்தை நம்முடைய விநாயகப் பெருமான் தாங்குவார். அப்புறம் பரசு. இந்த பரசுன்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் இந்த மழுன்னு சொல்கிறோமே அந்த கருவி மாதிரியே தான் இருக்கும். மழுவுடைய வாய் சதுரமாக இருக்கும். ஆனால் இந்த பரசு உடைய வாயானது கொஞ்சம் வளைஞ்சு கூர்மையாக இருக்கும். இந்த பரசுவும் விநாயகப் பெருமானுடைய ஒரு ஆயுதமாக இருக்கு. கரும்பு வில்லு. கரும்பால செய்யப்பட்ட வில்லு. மன்மதனுக்குரிய சிறப்பான கருவி இது.
இந்த கரும்பை காமாட்சி அம்மனும் தாங்கி இருப்பாங்க. அப்படிப்பட்ட கரும்புவில் சில தோற்றங்களில் விநாயக பெருமானுடைய ஆயுதமாக இருக்கு. அப்புறம் சங்கு விஷ்ணுவுக்குரிய ஆயுதம், வெற்றியை அறிவிக்கக்கூடிய கருவி. பகைவர்களெல்லாம் விநாயக பெருமானுடைய இந்த சங்கோலியை கேட்டாலே அடங்கி ஒடுங்கி போவாங்களாம். அச்சத்தை கொடுக்கக்கூடிய கருவியாம். அதையும் விநாயக பெருமான் தாங்கி இருப்பார். அப்புறம் புஷ்பபானம் தாமரை, அசோகு, மா, முல்லை, நீலம் அப்படின்னு 5 பூக்களால் இயற்றப்படக்கூடிய பானம். இந்த புஷ்பபானத்தை மன்மதன் தான் மக்கள் மேலே எய்வார். அதே மாதிரியான புஷ்பபானத்தை விநாயக பெருமானும் பயன்படுத்துவது உண்டு. அப்புறம் கோடரி மரத்தை பிளக்க பயன்படக்கூடிய, பகைவர்களுடைய உடலை பிளக்க பயன்படக்கூடிய கோடரியையும் அவர் தாங்குவார். அக்ஷமாலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ருத்ராட்ச மாலை, விநாயக பெருமானுடைய பழமையான திருவுருவங்களில் இந்த ருத்ராட்ச மாலையோடு அவர் காட்சி கொடுக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். சாமரம் கவரிமானுடைய வால் மயிரால செய்யப்பட்ட இந்த சாமரமானது ஒரு முக்கியமான ஆயுதமாக விநாயக பெருமானுடைய சில வடிவங்களில் காட்டப்படுது. கட்டுவாங்கம்னு சொல்லக்கூடியது ஒரு நீளமான கத்தி. போரில் படை வீரர்களை எல்லாம் வெட்டக்கூடிய இந்த கருவியானது கூர்மையான முனைகளோடு இருக்கக்கூடிய பழங்கால மன்னர்கள் எல்லாம் கூட இந்த கட்டுவாங்கத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. இதை விநாயக பெருமானும் தாங்கி இருப்பார். தீ அகல், அதாவது ஒரு தீ பிழம்பு, இந்த தீ அகலையும் விநாயக பெருமான் தாங்கி காட்சி கொடுப்பாரு. அப்புறம் கடைசியாக வீணையை போர்க்காலங்களில் தளர்ந்த படை வீரர்களை எல்லாம் உணர்ச்சியூட்டி அவங்களை மறுபடியும் உற்சாகப்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக இருந்துச்சு. இப்படியாக 29 கருவிகளை விநாயக பெருமான் வச்சு காட்சி கொடுக்குறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.